Hi team, very good morning. Myself Dr. Kumaraswamy, Gold Director. ஸோ என்னுடைய அப்ளைங் கிரேட் லீடர் ஷக்கிலா மேடம் கோல் டைரக்டர், அதுக்கு மேல கிரவுன் டைரக்டர் அஜித் பிரதர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி அதுக்கு மேல எல்லாத்தையும் தாண்டி சரவணன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். அதையும் தாண்டி என்னுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் டவுன்லைன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. என்னை பத்தி ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிக்கிறேன், ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டைம் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க நம்ம டீம் மெம்பர்ஸ். ஸோ பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொந்த ஊர் வந்து என் பேர் வந்து டாக்டர் குமாரசாமி. நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ப்ரெசென்டா. பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஇ படிக்கிறப்ப நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி தான். ஒரு 2 ஏக்கரா தோட்டம் இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு விவசாயம், 2 பசங்க, ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு மஞ்சப்பை. எல்லாருமே நம்ம 20s கிட்னா அப்படிதானே சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஓட்டு வீடு. நான் படிக்கிறப்பவே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது புதுசா ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக ஆம்பேங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் 2000 பிஇ முடிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆம்பேங்கிற ஒரு பிசினஸ் கிடைச்சது. சரி, இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வீடு வீடா போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அந்த பொருள் எல்லாம் சேல்ஸ் பண்ணேன். அதுல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எப்படி பேசுறது அப்படிங்கிறத நான் கத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அதனால அதை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா வீடு வீடா போய் சேல்ஸ் பண்ணணும் காட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்இ முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதுல வந்து நிறைய என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இது நமக்கான வேலை இல்லை அப்படிங்கறது மட்டும் தெளிவா இருந்துச்சு. அது எங்க கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு பிஇ படிக்கிறப்ப ரொம்ப இங்கிலீஷ்ல பேசினாங்க, எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு 4 அரியர் வாங்கினேன். ஸோ அப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பிஇ முடிச்சேன். முடிச்ச உடனே காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா கிடைச்சது. ஈரோட்டுல ஒரு பிரைவேட் காலேஜ்ல. அங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு மேரேஜ் முடிஞ்சது. 2 பசங்க வந்தாங்க. ஓகே, அதே மாதிரி பார்ட் டைம்ல பிஹெச்டி முடிச்சேன். ஒரு கொஞ்சம் சேலரி சரவணன் சார் எப்போ சொல்ற மாதிரி தான், எப்படியும் ஒரு 5000 10,000 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து காலேஜ்ல நான் வந்து ஒரு 45,000 50,000 வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இங்க நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொமோஷன் கேட்டா கொடுக்கல. சரி, ஓகே அப்படின்ட்டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆனேன். பெங்களூர்ல ஒரு காலேஜ்ல ஒரு நல்ல சேலரியில ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 85,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கேயும் வந்து நிறைய ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருந்தது. அங்கேயும் நான் வந்து 2 வருஷம் ஓடிச்சு பெங்களூர்ல. ஓகே, இது வந்து நமக்கு இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் மறுபடி அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இப்போ வந்து மத்திய பிரதேசல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இந்த வெஸ்டேஜ்ங்கிற ஒரு வாய்ப்பு. ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க சகிலா மேடம். அவங்க வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் தான் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங் சரவணன் சார் எல்டிபி மீட்டிங் பார்த்தா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஓகே, இதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து குலதெய்வம் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி குலதெய்வம் போயிட்டு வேண்டிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடு சாமி அப்படின்னு. உண்மையிலுமே கிரேட். அந்த வாய்ப்புக்கு அப்புறம் தான் எனக்கு அங்க வேணுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. ஸோ 2022 மார்ச் 30 ஜாயின் பண்ணேன். அந்த அன்னைக்கு ஐடி போட்டு அதே மந்த், ஓகேங்களா, அது எவ்வளவு பிவி பண்ணணும்னு தெரியாது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மந்த்ல இருந்து அடுத்த மாசத்துல இருந்து 100 பிவி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிஃபோர் வெஸ்டேஜ். வெஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் காலேஜ்லயே ஒர்க் பண்ணிட்டு சின்சியரா ஒரு மீட்டிங் கூட ஸ்கிப் பண்ணதே கிடையாது. நான் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல இருந்து தமிழ்நாடு வரக்கு ஃபிளைட்ல வருவேன், இல்லைன்னா ட்ரெயின்ல வருவேன். ட்ரெயின்ல வந்தேன்னா எனக்கு ஒரு செகண்ட் மாதிரி தான் இருக்கும். 1.5 நாள் டிராவல், 30 மணி நேரம். ஏன்னா நம்ம ட்ரைனிங் மீட்டிங், இன்விடேஷன், கான்ஃபரன்ஸ் கால் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து எதுக்குமே நான் ரீசன் சொன்னதே கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அவங்க சகிலா மேடம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்போ. இப்ப முடிச்சுட்டு ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுக்குறப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது ஒரு வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு தான் நான் பார்த்தேன். இன்னைக்கும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் பிரான்ச் டைரக்டர் வித்தின் 3 மந்த்ஸ்ல ரீச் பண்ணேன். காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு எல்லாம் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு 6 மாசம் டைம் அடிச்சது எனக்கு சில்வர் டைரக்டர் வர்றதுக்கு. ஸோ ஏன்னா வந்து எனக்கு நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, ஓகேங்களா, இங்க வந்து யார்கிட்டையும் நம்ம போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது. நான் சோசியல் மீடியா போஸ்ட் போடுறது, அதே மாதிரி டவுன்லைன்ல சொல்லி அவங்க கான்ஃபரன்ஸ் கால் பேசி அந்த மாதிரி தான் நான் வந்து லெக் ஃபார்மேஷன் பண்ணேன். எனக்கு சரவணன் சார் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்பதான் நான் ஒரு 2 months முன்னாடி தான் கோல்டு டைரக்டர்ங்கிற பொசிஷன் ரீச் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எனக்கு கீழே ஸ்னேகா மேடம் பிரான்ஸ் டைரக்டரா இருக்காங்க. அதே மாதிரி சிவானி மேடம் அவங்களும் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பிரான்ஸ் டைரக்டரா இருக்காங்க. இன்னொரு 2 monthsல எனக்கு கீழே இன்னொரு 3 பேரு பிரான்ஸ் டைரக்டர் வர போறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், ஏன்டா அடுத்த லெவலே வர முடியல அப்படின்னு சரவணன் சார் அடிக்கடி சொல்லுவார். நீங்க நின்னீங்கன்னா போதும், உங்களுக்கு 95% நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க 5% ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அடிக்கடி. அதே மாதிரிதான் அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் அத்தனையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ரிப்போர்ட், அது போக எங்க டீம்ல செக்லா மேடம் வந்து எங்களுக்கு டார்கெட் 30 days சேலஞ்சுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே லீடர்ஸ் சொல்றதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப் லைனுக்கு அதை அப்படியே நீங்களும் பண்ணணும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் கால் பேசி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை மட்டும் நம்ம பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ ஃபீல்டு ஒர்க் போறோம், நான் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறப்ப நம்ம தமிழ்ல யாராவது பக்கத்துல இருந்தா பேசுறவங்க அவங்களுக்கு பேச்சு கொடுத்து அப்படியே விசிட்டிங் கார்டு கொடுப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபிளைட்ல போறோம் அப்படிதான். சோ ஈஸியா நம்மளால பண்ண முடியும், மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. சரிங்களா? சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு அந்த ரீசன் இந்த ரீசன் அதை எல்லாமே எடுத்து பெரிய ஒரு டஸ்ட்பின் எடுத்து அதுக்குள்ள போட்டுருங்க. நம்ம சின்சியரா பண்ணா நம்ம சரவணன் சார் மாதிரியே எல்லாத்தினாலுமே இங்க டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ரீச் பண்ண முடியுங்க. சரிங்களா? நம்ம ஜாப்ல இது கண்டிப்பா கிடையாதுங்க. சோ என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா மோர் தேன் க்ளோஸ் டு 2 lakhs மேல நான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் டாக்ஸ் மட்டுமே ஒரு 35,000 மேல என்னோட ஜாப்ல கட்டிட்டு இருக்கேன். நான் அது வந்து நாளைக்கு என்னுடைய ஜாப் போனா என்னுடைய இன்கம் ஜீரோ. கரெக்டுங்களா? இப்போ நான் பாருங்க, நான் ஃபேமிலி விட்டுட்டு ஒரு 3 years மேல மத்திய பிரதேசல இருக்கேன். ஸோ வெரி சூன் நான் வந்து ஃபுல் டைமா வெஸ்டேஜ் எடுத்து பண்ண போறேன். எப்பன்னா நான் மோர் தேன் 2 lakhs மேல வெஸ்டேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் டைமா நான் பண்ண போறேன். எனக்கு ஜாப்பை பத்தி ஒரி பண்ணவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கு. அது காரணம் நம்ம டீம் ட்ரைனிங். சரிங்களா? சோ அதனால நான் இன்னைக்கு புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ண லீடர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க அப்ளைன் சொல்லியிருப்பாங்க, ரெகுலரா மீட்டிங் வாங்க, ட்ரைனிங் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க அப்ளைன் யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுங்க. இது எல்லாமே இங்க ஏஜ்ங்கிறது ஃபேக்டரே கிடையாதுங்க. எல்லாமே மனசுதான் காரணம். மைண்ட் செட் தான் எவ்ரி திங். நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும்னா நம்ம லைஃப் மாறுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு 2 months 3 monthsல வரப்போகுது, சரவணன் சார் வைக்க போறாரு. அதுக்கப்புறம் நான் தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபயர், ஏர் பியூரிஃபயர், கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இன்கம் பண்ணியிருக்கேன் வெஸ்டேஜ்ல. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் நானும் பண்ணியிருக்கிறேங்க நம்ம வெஸ்டேஜ் இன்கம் மட்டும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தினாலுமே பண்ண முடியும். ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு கால் வலிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் தூரம் நடப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்மளால நடக்க முடியல. சரிங்களா? இப்ப பின்னாடி ஒரு 2 மசநாய் வருது. சரிங்களா? மசநாய் நம்மளை துரத்திட்டு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னால நடக்க முடியல அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போமா? கிடையவே கிடையாது. ஃபாஸ்டா ஓடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம மைண்ட் செட்டை மாத்திடுறோம். ஐயோ நாய் கடிக்க வருது, எப்படியாவது நம்ம ஓடணும் அப்படின்னு. அதே மாதிரிதாங்க வெஸ்டேஜ். நம்ம வந்து நம்ம சரவணன் சார் டீம்ல சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், ஃபாஸ்டா பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணா ரிசல்ட் வரும். இந்த வருதுக்கு ஃபாஸ்டா ஓடுனீங்கன்னா உங்க லைஃப் டோட்டல் லைஃபே மாத்திக்க முடியும். இல்ல நான் ஸ்லோவா தான் போவேன் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு இன்கம்ங்கிற ஒரு மசனாய் பிடிச்சி கடிச்சுட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே இன்கம் தேவையில்லாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விக்டோரியா செல்வி மேடம் கூட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அதாவது வீரனுக்கேத்த வீக்கம், எந்த அதாவது மண்ணுல விட்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அது எல்லாமே பழமொழிக்கு மட்டும்தாங்க, நம்ம வெஸ்டேஜுக்கு கிடையாது. உங்களுடைய ட்ரீமை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதை நோக்கி டெய்லி ஒர்க் பண்ணுங்க, சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். வருங்கால இந்தியாவை நம்ம முன்னேற்ற முடியும், நம்ம ஃபேமிலியும் முன்னேற்ற முடியும். எவ்ரி இயர் ஃபெஸ்டிவல்ஸ் வருது. சுதந்திரம் நாட்டுக்கு கிடைச்சது, நம்ம ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கல. அது மனசுல வச்சு ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாங்க சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரவணன் சார் கிரேட் லீடர். உங்களுக்கு பெரிய நன்றி ப்ரோ. தேங்க்யூ.